பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரம் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சென்னையில் கிளை அலுவலகமும் தலைமையிடம் ஆத்தூரில் வைக்கிறது. வரம் தேடி பெற்றோர்லாம் எங்கேயும் அலைய தேவையில்லை. உங்க செல்லுல யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுங்க. காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஆண் ஜாதகம், பெண் ஜாதகம் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம். அதை பார்த்துவிட்டு நீங்க எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோருக்கு தகவல் கொடுத்து திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்வோம். ஏன்னா மனிதர் எல்லோரும் வரனை தேடி அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிரமங்களை குறைப்பதற்காகவே நாங்கள் இந்த அறிமுகத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவர் வெற்றி பெறார்னா அவருடைய உழைப்பு கடினமாக இருக்க வேண்டும். அப்படி வெற்றி பெற்றாலும் முழுமையா அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்ல முடியாது. அதற்காக நடிகர் சந்திரபாபு அவர்கள் அன்னை திரைப்படத்திலே ஒரு வரியை மக்களுக்காக ஒரு கருத்துள்ள வரியை சொல்லியிருப்பார். அதில் சில வரிகளை நான் உங்களுக்கு பாடி காட்டுகிறேன். புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம். பணமில்லாத மனிதருக்கு சொந்தமெல்லாம் துன்பம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தமெல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை. நல்லா புரிஞ்சுக்க, எப்படி அவர் பாடுகிறார் பாருங்க. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை. சேர்ந்து வாழும் அனைவருமே சோர்ந்து போவதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சோர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு. அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. இந்த பாட்டில் என்ன கருத்து பாருங்க. ஒவ்வொரு வரியும் அனுபவிச்சு அவர் பாடியிருக்காரு. எனவே எல்லோரும் நல்லவர்களே, எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக, திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை பார்த்து வரங்களை தேர்வு செய்துகள். அம்மா ஜாதகங்களை அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் டாக்டர் எம் ஹரிணி. இவர் ராகுகேது ஜாதகம், துளுவு வேளாளர், தொழுவு நாயகரை சேர்ந்தவர். மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவருடைய படிப்பு பாத்தீங்கன்னா MBS முடிச்சிருக்காங்க.
உயரம் 5.4, நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 30/10/1999 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 11:38 AM பிறந்திருக்காங்க. ஐப்பசி மாதம் சனிக்கிழமை பிறந்திருக்காங்க. இவர் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கள்ளக்குறிச்சியில பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா மாசம் 40,000 வாங்கிட்டு இருக்காங்க. இவருடைய சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சங்கராபுரம். அப்பா பேர் மணி. வேலை பாத்தீங்கன்னா அரசு உயர்நிலை பள்ளி ஆசிரியரா இருக்காங்க. பாவலத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா பேர் பாத்தீங்கன்னா கற்பகம். இவங்க MA BEd முடிச்சிருக்காங்க. இவங்க தலைமை ஆசிரியரா இருக்காங்க. மோட்டாம்பட்டியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா டாக்டர் வரன் பாக்குறாங்க. டாக்டர் வரன் மட்டும் வேணும்ன்றாங்க. பிறப்பு வரிசை பாத்தீங்கன்னா 2 பேர். கூட பிறந்தவர் 1. மொத்த எண்ணிக்கை 2. அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா சொந்த வீடு உள்ளது. இவங்க பார்க்க அழகா இருப்பாங்க. அழகான பேர். இந்த ஜாதகர் பெயர் ஹரிணி. MBBS டாக்டர். அழகான பொண்ணு. இவங்க பிறக்கும் போதே குருமக திசை 8 வருஷம் 2 மாசம் 29 நாள். சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன்பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பரணிதரன். இந்து நத்தமாருடைய சுத்த ஜாதகம். கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, விருச்சிக லக்னம். MBBS MD DM படிச்சிருக்காரு. உயரம் 5.10. 12/10/1995 வந்திருக்காரு. வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம். ஜாதகர் விழுப்புரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலை செய்றாரு. அப்பா பேர் குணசேகரன் விவசாயம். அம்மா பேர் பரிமளா CNW. எதிர்பார்ப்பு PG படிச்ச நல்ல குடும்ப வரனா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வருஷம் 2. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர். இன்னும் கல்யாணம் ஆகல. இவரு பிறக்கும் போதே சூரியன் திசை 1 வருஷம் 10 மாசம் 16 நாள். சந்திர திசை 10 வருஷம். செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். எனவே இந்த அழகான பையனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலையை அணுகினால் உடன்பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் யஷ்வந்த் குமார். இந்து துருவ வேளாளர். ராகு கேது ஜாதகம். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவருடைய படிப்பு BCom. உயரம் 5.7, நிறம் மாநிறம். பிறந்த தேதி 4/11/1997 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 12:27 PM பிறந்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இவர் செய்யும் வேலை பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்றாங்க. ஓன் பிசினஸ். சம்பளம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. இவருடைய இருப்பிடம் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஆனா சொந்த ஊர் திருப்பத்தூர். அப்பா பேர் பழனிசாமி. இவங்க வந்து பிள்ளரா ஒர்க் பண்றாங்க. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ஜெயந்தி. இவங்க வந்து இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா டிகிரி படித்து நல்ல குடும்பமான வரன் வேணும்னு சொல்றாங்க. பிறப்பு வரிசை 1. உடன் பிறந்தவர் 1. மொத்த எண்ணிக்கை 2. தம்பி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல சொந்த வீடு, மேலும் வீடு வாடகை விடப்பட்டுள்ளது. இந்த ஜாதகர் பெயர் யஷ்வந்த் குமார். அழகான பையன். பிறக்க போதே முதல் மகா திசை 4 வருஷம் 2 மாசம் 30 நாள் இருக்கு. கேது திசை 7 வருஷம். சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. இவருக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன்பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு SV கணேஷ் பிரசாத். இந்து சோழிய வேளாளர். ராகு கேது ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம்,
மிதுன ராசி, கன்னி லக்னம், EEEC படிச்சிருக்கிறாங்க. பிறந்த தேதி 17/6/1998 வந்திருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 30 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு பெங்களூர்ல. சொந்த ஊர் மன்னார்குடி, திருவாரூர். அப்பா பேரு சங்கர் பிசினஸ், அம்மா பேரு வனஜா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த குணமுள்ள மணமகன் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறப்பு ஒரு செய்வமே, கூட பிறந்த தம்பி ஒருத்தர், சொந்த வீடு இருக்குது, நல்ல வசதி. இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசை 4 வருஷம் 10 மாசம் 5 நாள், குரு மகாதசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். இந்த அழகான வரனுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அடங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் ஸ்வேதா, துருவ வேளாளர், நாளில் செவ்வாய் ஜாதகம் இவங்க. கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. இவருடைய படிப்பு MBBS, MD படிச்சிருக்காங்க. உயரம் 5.5, நிறம் சிவப்பு. பிறந்த தேதி 27/3/1998 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 1:21 AM பிறந்திருக்காங்க. மாதம் பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்காங்க. ஜாதக இருப்பிடம் பாத்தீங்கன்னா காவேரிப்பட்டினம். அப்பா பேர் சுரேஷ், அம்மா பேர் வந்து தில்லைக்கரசி. இவங்க வந்து தனலட்சுமி மெடிக்கல் ஏஜென்சியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வந்து இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு MD, MS டாக்டர் வரனா பார்த்துட்டு இருக்காங்க. பிறப்பு வரிசை பாத்தீங்கன்னா 1. உடன் பிறந்தவர் 1 தான். இவங்க ஒருத்தவங்க தான் வீட்டுக்கு இருக்காங்க. சொத்து இருப்பு பாத்தீங்கன்னா சொந்த வீடு, நிறைவான வசதி உள்ளது. இவங்க வந்து VVIP ஜாதகம், ரொம்ப விஐபியா இருக்காங்க. இந்த ஜாதகர் பெயர் சுவேதா, நாளில் செவ்வாய் ஜாதகம், காவேரிப்பட்டினம். இவங்களுக்கு சொந்தமா மெடிக்கல் ஆபரேட்டிங் இருக்கு, மெடிக்கல் ஸ்டோர் இருக்கு, மெடிக்கல் ஹோல்சேல் டீலர், இரும்பு ஸ்டீல் கம்பெனி இதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அவங்க பிறக்கும் போதே குரு மகாதசை 11 வருஷம் 7 மாசம் 26 நாள் இருக்கு, சனி திசை 19 வருஷம். எனவே இந்த அழகான பொண்ணு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு விஜய் ஜெயவந்த், இந்து கவரநாயுடு, நாளில் செவ்வாய், கிருத்திகை நட்சத்திரம், ரிஷபராசி, சிம்ம லக்னம், BE படிச்சிருக்காரு. உயரம் 5.10, 9/11/1995 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் விருத்தாச்சலம். அப்பா பேரு அசோக் குமார், அம்மா பேரு கிருஷ்ணபிரியா, டீச்சர். படித்த நல்ல குடும்பம் வரனா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வருஷம் 1 ஒரே பையன் தான். இவரு பிறக்கும் போதே சூரியன் திசை 4 மாசம் 27 நாள் இருப்பு, சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த அழகான மணமகனை கேட்ட மணமகள் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் ஊற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் சொல்லிக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.